கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மையப்படுவதாக. இன்றைய நாளில் கொடுக்கப்படுகிற வசனம் என்னவென்றால், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆமேன், அல்லேலூயா. இதனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் பணங்களை லட்ச லட்சமாக கோடி கோடியாக வச்சு எத்தனையோ கோயில்களில் கொடுப்பீங்க, சபைகளில் கூட கொடுப்பீங்க. பணக்கார சபைகளாக இருக்கும். நீங்கள் போகிற சபைகள் நீங்கள் கூடுகிற ஆராதனை கூடங்க மிகப்பெரிய வசதி வாய்ந்த சபைகளாக இருக்கும். நீங்கள் அங்கே லட்ச லட்சமாக கொடுப்பீங்க பணத்தை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருங்கன்னா, உங்கள் சபைகளுக்குள்ளேயே, உங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள்ளேயே ஏழையாக இருக்கிற ஜனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இறங்கி கடன் கொடுங்க. திரும்பி கொடுப்பாங்கன்னு கடன் கொடுக்காதீங்க. இதெல்லாம் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பிரியமாக இருக்கிற காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். முதல்ல ஊழியக்காரர்கிட்ட அநேக வசதிகள் வாய்ப்புகள் உண்டு. எவ்வளவோ சொத்து இருக்குது. அவர் பிள்ளைகள் அனைத்து பேரும் சொத்துக்கள் வச்சுருக்காங்க. வசதியானவங்களை சொல்கிறேன், ஏழை ஊழியக்காரவங்களை சொல்லலை, நான் வசதியான ஊழியக்காரவங்களை சொல்கிறேன். நல்லா அதை மனசில் பதிஞ்சுக்கிறங்க. உங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்கள், ஏழ்மைப்பட்ட ஜனங்கள் ஏகப்பட்டவர் இருக்கிறாங்க. சபைகளில் மாற்று வஸ்திரம் கூட இல்லாதபடி எத்தனையோ கஷ்டப்பட்டவர் இருக்கிறாங்க. அவங்களத்தான் நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் சபைகளுக்குள்ளே இருக்கிற ஜனங்களில், உங்கள் சபைகளுக்குள்ள இருக்கிற ஜனங்களே நீங்கள் பாருங்கள், எத்தனை பேர் இல்லாத எழுதியிருக்கிறாங்க. இதைத்தான் கர்த்தர் போதிக்கிறார். அல்லேலூயா. ஏழைக்கு கொடு அப்படின்னு சொல்கிறார். அந்த ஏழையானவன் தனக்கு கொடுக்கும்படி ஆட்கள் இல்லாதபடினால கண்ணீரோடு இருக்கிறான். கர்த்தர் உங்களை தான் ஏற்படுத்தியிருக்கார். அல்லேலூயா. இதனால் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற ஜனம் நீங்கள் தான். நீங்கள் சபையில் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்கன்னா அந்த பணம் கஷ்டப்படுகிற ஒருத்தனுக்கு கொடுப்பதற்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொல்கிறார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறேன். நீங்கள் இறங்கி கடன் கொடுங்க. நீங்கள் திரும்ப தருவான்னு எதிர்பார்க்காதீங்க. நன்மை செய்கிறவன் அவன் தேவனால் உண்டாயிருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் தேவனால் உண்டானவர்கள். உங்களால் முடிந்த உதவி நீ செய்யுங்க. பாஸ்டர் மனைவி, அவர்கள் பிள்ளைகள் ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பணங்களை கொண்டு கொடுக்காதீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற சகோதரனுடைய கஷ்டத்தில் உதவுங்க. அவன் கண்ணீரோடு நிற்கும்போது கையில் ஒரு 1000 ரூபா கொடுங்க, 500 ரூபா கொடுங்கன்னு கேட்கும்போது மனசு நோகாத அளவுக்கு கொடுங்க. நீங்கள் தேவனால் உண்டானவர்கள். கர்த்தர் சொல்கிறார்ல, நான் திரும்ப அதுக்கு முன்னாடி சொல்லலை, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டானவன் அப்படின்னு. நீங்கள் தேவனால் உண்டானவர்கள். நீங்கள் நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அவன் திரும்ப கொடுப்பான்னு கடன் கொடுக்காதீங்க. தயவு செய்து கொடுக்காதீங்க. கர்த்தர் நீங்கள் செய்கிற வேலையில் இங்கேயே இன்மையிலே ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும், நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வீங்க. அல்லேலூயா. சகைவை போல. ஆமேன்.